Hello students, welcome to Hiba Max 11 Standard Max Chapter 11 Exercise 11.2 solve பண்ணலாம். Integrate the following functions with respect to x. First question பாருங்க, first subdivision x plus 5 whole power 6 இருக்கா. So இது எப்படி நம்ம integral பண்ண போறோம் அப்படின்னா x power n same format. Solutionல integration of x plus 5 whole power 6 dx. Clear? இப்போ the same formula x power n formula தான் இல்லையா. அப்போ இது எப்படி மாறும் x plus 5 பவரில் n வந்து 6 plus 1 divided by 6 plus 1 and x வந்து differentiate பண்ணும் x differentiate பண்ணி வர ஆன்சரை divide பண்ணணும் புரியுதா இப்போ வெறும் x இருக்கிறதுனால 1 இப்போ 2x இருந்தால் 2 அது டிவைடட்ல தான் எழுதணும் இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட்ல வந்து பக்கத்தில் எழுதுவோம் இன்டகிரேட்ல வந்து நம்ம டிவைடட்ல எழுதணும் மல்டிப்ளிகேஷன் இங்கே டிவிஷன் அவ்வளோதான் plus c. So, இதோட answer எப்படி இருக்கும் x plus 5 powerல 7 6 plus 1 7 7 1 7 plus c. Understand ஆகுதா some second subdivision பாருங்க one by 2 minus 3x powerல 4 இது divisionல இருக்கா so solutionல integration of 1 by 2 minus 3x power 4 dx. Next line இந்த 4 மேலே கொண்டு போயிடலாம் அப்போ integration of 2 minus 3x powerல minus 4 dx. இப்போ same x power n அப்போ எப்படி மாறும் 2 minus 3x power n minus 4 plus 1 divided by minus 4 plus 1 and x differentiate பண்ணா minus 3 அதை வந்து கீழே எழுதிக்கணும் சரியா and plus c எழுதிக்கலாம் இப்போ இந்த பவர் எப்படி மாறும் 2 minus 3x minus 4 plus 1 minus 3 divided by minus 4 plus 1 வந்து minus 3 minus into minus plus 3 3s are 9 plus c. Understand of the sum. So next lineல வந்து இந்த minus 3 வந்து கீழே எழுதிப்போம் சரியா நான் அடுத்த பேஜ்ல எழுதிக்கிறேன் ஸோ நம்ம ஃபைனல் வேல்யூ எப்படி இருக்கும்னா 1 by 9 into 2 minus 3x பவரில் வந்து 3 ஆகிடும் அந்த மைனஸ் வந்து நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரும்போது minus 3 plus 3 ஆகிடும் plus c இதுதான் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க root of 3x plus 2 சொல்யூஷனில் integration of root of 3x plus 2 into dx இப்போ இந்த ரூட் எப்படி நம்ம மாற்றிக்கலாம் integration of 3x plus 2 பவரில் 1 by 2 into dx இப்போ இது x power n அதே தான் அப்போ x into x power n plus 1 divided by n plus 1 x differentiate பண்ணா 3 next line இது solve பண்ணி எடுத்துக்கேன் 3x plus 2 இது வந்து 1 by 2 plus 1 3 by 2 denominatorலையும் அதே தான் 3 by 2 வரும் into 3 so next 3 3s are 9 by 2 இருக்கும் அது அப்படியே reciprocal பண்ணி எழுதிடுங்க 9 by 2 னா 2 by 9 புரியுதுங்களா இது வந்து இன்னொரு ஸ்டெப் எழுத வேண்டாம் அதனால சொல்கிறேன் 3 3s are 9 by 2 வரும் அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி 2 by 9 3x plus 2 பவரில் 3 by 2 plus cன்னு எழுதிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க sin 3x ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin 3x தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் dx இப்போ sin வந்து இன்டகிரல் பண்ணால் மைனஸ் cos 3x cos 3x இருக்கா இப்போ இந்த 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 வரும் அதை டிவைடட் பைல எழுதணும் ப்ளஸ் சி அவ்வளோதான் ஒரே லைன் தான் ஈஸி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் cos 5 minus 11x integration of cos 5 minus 11x dx இப்போ cos இன்டகிரேட் பண்ணால் எனக்கு sin கிடைக்கும் 5 minus 11x இப்போ இந்த 11x minus 11x differentiate பண்ணால் minus 11 அது denominatorல எழுதிடலாம் plus c அடுத்த லைனில் இந்த மைனஸை மட்டும் நம்ம நியூமரேட்டரில் எடுத்து எழுதுவோம் அவ்வளோதான் minus sin 5 minus 11x divided by 11 plus c. Understand of the sum. அடுத்த subdivision பார்க்கலாம் third subdivision cosecant square 5x minus 7 so integration of cosecant square 5x minus 7 dx cosecant square x integrate பண்ணா நமக்கு minus cot x 5x minus 7
இப்போ இந்த 5x டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 அதை டிவைடட் பைல எழுதணும் ப்ளஸ் சின்னு எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் e பவர் 3x minus 6. ஒரு கொஸ்டின்ல ஒரு டைப் கொடுத்துட்டு நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் 3x minus 6 dx. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், e பவர் x இன்டகிரேட் பண்ணாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e பவர் x தான் வரும். சரியா? அண்ட் இப்போ 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 அதை டிவைடட் பைல எழுதணும் ப்ளஸ் சி. ஸோ இது எப்படி எழுதியிருப்பாங்க? 1/3 e பவர் 3x minus 6 plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. e பவர் 8 minus 7x. சேம் e பவர் x இல்லையா? இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் 8 minus 7x dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் e பவர் x தான் வரும். அப்போ e பவர் 8 minus 7x divided by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -7 இருக்கும், அதுக்கு டிவைடட் பைல எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 1/6 minus 4x. அவ்வளோதான் இல்லையா? 1/6 minus 4x. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணலாம். 1/6 minus 4x dx. 1/x இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் log x இல்லையா? log modulus of 6 minus 4x இருக்கும். இப்போ இந்த 4 minus 4x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4, அது டிவைடட் பைல வரும் -4 ப்ளஸ் சி. சரிங்களா? இது அப்படியே விட்டுறலாம். ஆர் இது ஆர் தான். சரிங்களா? இது எழுதினாலும் கரெக்ட் தான். ஆர் வந்து -1/4 தனியாக வெளியே எடுத்துக்கலாம். -1/4 log of 6 minus 4x plus c. இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். நம்ம இது வந்து ஃபுல்லாக டினாமினேட்டர் எழுதுறோம், இது வந்து வெளியே எடுத்து எழுதுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் secant ஸ்கொயர் x/5. secant ஸ்கொயர் x இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? tan x. அவ்வளோதான் இல்லையா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் x/5 dx. இதை இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? tan x/5. இப்போ இந்த x/5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/5, அதை டினாமினேட்டரில் எழுதணும் ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 1/5 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5 into tan x/5 ப்ளஸ் சின்னு மாறிடும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம் தான் இல்லையா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். cosecant 5x plus 3 into cot 5x plus 3. ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் பாருங்க. cosecant x cot x. ஸோ அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் cosecant 5x plus 3 cot 5x plus 3 dx. இதோட இன்டகிரேஷன் என்னன்னா cosecant x minus cosecant x. ஸோ மைனஸ் cosecant x ஓட வேல்யூ 5x plus 3. இப்போ 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 5 அதை டிவைடட் பைல எழுதணும் அண்ட் ப்ளஸ் சி. இப்போ இந்த 1/5 தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? -1/5 cosecant 5x plus 3 plus c. ரொம்ப ஈஸியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பட் உங்களுக்கு எல்லாத்தோட வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது முதல்ல படிச்சிடுங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். tan 2 minus 15x. இது எப்படி இருக்கு பாருங்க? secant x tan x. அப்போ secant x இதுதான் வேல்யூ இல்லையா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant x tan x dx. இது இன்டகிரேட் பண்ணால் எனக்குன்னா secant x. இப்போ 2 minus 15x. இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -15 அதை எழுதணும் ப்ளஸ் சி. ஸோ இதை தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? -1/15 secant 2 minus 15x plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1/√1 minus 4x ஸ்கொயர். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 1/√1 minus 4x ஸ்கொயர் dx. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா dx divided by √1 minus x square. So 1 minus x square ஓட வேல்யூ என்ன? sin inverse of x plus c. இப்போ x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 4x. ஸோ x இருக்கிற இடத்துல 4x நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். sin inverse of 4x. இப்போ 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 4. அதை டிவிஷனில் எழுதணும் ப்ளஸ் சி.
இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root of 1 minus 81x square dx. இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். 81 9 மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை 1 minus 9 into x whole square dx. இப்போ எக்ஸோட வேல்யூ 9x கிடைச்சிருச்சா? சேம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தானே இது. ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸோட வேல்யூ 9x ப்ளஸ் சி. 9x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 9 அது டிவிஷனில் எழுதணும், அப்புறம் ப்ளஸ் சி எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 by 1 plus 36x square. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 36x square dx. இப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 plus 36னா 6x square dx. இப்போ 1 by 1 plus x square ஓட வேல்யூ என்ன? tan inverse of x. ஸோ tan inverse x இருக்கிற இடத்துல 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 6 அது டிவைடட் பை எழுதணும் ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் இதை நம்ம திருப்பி எப்படி மாற்றி எழுதுவோம்? ஆர் 1 by 6 tan inverse of 6x plus c. ஈஸியாக இருக்கா சம்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.